செய்திகள். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு துறை தேர்விற்கான உத்தேச விடை குறிப்புகள் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்குள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மீது ரெசிப்ரோக்கல் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. 5 ஆண்டுகளில் ஓசூர் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்று அமைச்சர் TRB ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை ஏலமிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகா கும்பமேளாவில் ஒரே நாளில் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் புனித நீராடினர். ஜெர்மனியில் இன்று பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. சங்கரன் கோவில் அருகே 120 அடி உயர உலக அமைதி கோபுரம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் புல் மைதானம் சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரயில் ஓட்டுநர்களுக்கான உணவு கட்டுப்பாடு தொடர்பான உத்தரவை தெற்கு ரயில்வேயின் திருவனந்தபுரம் மண்டலம் திரும்ப பெற்றுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக வேளச்சேரி தாம்பரம் இடையே சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொலைதூர கல்வி மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக IGNOU அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையங்களுக்கு நேரடி இணைப்பு விமானங்களை இயக்க தொடங்கப்பட்டுள்ளது. ஈசாவில் வருகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெறும் மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் கர்நாடக துணை முதல்வர் TK சிவகுமார் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா செயலி விழா மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு அமாவாசை மற்றும் மகா சிவராத்திரி பிரதோஷத்தை முன்னிட்டு வருகின்ற பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. MRB மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் உட்பட மருத்துவ காலி பணியிடங்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி பகுதியில் சொந்த வீடு வைத்திருக்கும் மக்கள் தங்கள் பகுதியிலேயே சொத்து வரி, காலியிட வரி, தொழில் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்த இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு 10 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். கெட் அவுட் ஸ்டாலின் எனும் ஹேஷ்டேக் 10 லட்சம் பதிவுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 2027ஆம் ஆண்டிற்குள் முடிவடையும் என்று மதுரை எய்ம்ஸ் செயல் இயக்குனர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 1476 கோடி ரூபாய் செலவில் 602 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் கடைசி நாளான 28ஆம் தேதி 7 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் 50,000 பெண்கள் பங்கேற்கும் கர்மயோகினி சங்கமம் நிகழ்ச்சி மார்ச் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. பண்ருட்டி தொகுதியில் 15 கோடியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். முன்பதிவில்லா ரயில் பெட்டிகள் குறைப்பு திட்டத்தை இந்திய ரயில்வே திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். ரயில்களில் அன்ரிசர்வ்டு பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கை என்பது தேவையற்ற ஒன்று என்று ஒன்றிய அமைச்சரின் பேச்சிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து அமைப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் நெய் தயாரிப்பதற்கான தடை தொடர்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுரையாளர் பணி நியமன ஆணையை வழங்கினார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்விற்கான உத்தேச விடைகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பறக்கும் ரயில் புறநகர் மெட்ரோ ரயில் சேவையை இணைக்கும் பரங்கிமலை ரயில் முனையம் 15 கோடி ரூபாயில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையினர் நலன் கருதி 90 ஏக்கர் நிலத்தை மீண்டும் அவர்களுக்கே குத்தகைக்கு விட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்க புலனாய்வு இயக்குநராக அமெரிக்க வாழ் இந்தியர் காஷ்யப் பட்டேல் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இயக்குனர் சங்கர் அவர்களின் 10 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரி பேராசிரியருக்கு தேசிய சிறந்த பெண் ஆசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற மே 1ஆம் தேதி புதிய சிற்றுந்து திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தற்பொழுது 95% நீர் இருப்பதால் இந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மாநில அரசுகளின் நிதிநிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்களை ஆய்வு செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்கர சிஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி 40,000 கோடியை எட்டும் என்று ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்விற்கு கூட்டு பணிக்குழு கூட்டம் அவசியம் என்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சென்னையில் உள்ள ஐஐடியில் இன்வென்டிவ் 2025ஆம் ஆண்டிற்கான கண்காட்சியை வருகின்ற 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதிகளில் நடத்த இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளித்துறையில் தற்சார்பு நிலையை அடையும் வகையில் 10 டன் எடையுள்ள உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்துசக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நான் முதல்வர் திட்டத்தில் சுமார் 2,60,000 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்திருக்கிறது என்று தலைமை செயலகத்தில் நடைபெற்ற முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.